சாமி மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சாமி? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு 3ல் இருந்த குரு தன்னுடைய சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது இடத்துல உச்சம் அடைகிறார். மேஷத்துக்கு 7.5 சனி ஆரம்பிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ரிலீஃபான ஒரு காலமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுகஸ்தானத்துல ஒரு ஜாதகனுக்கு குரு எப்பொழுதெல்லாம் உச்சம் அடைகிறாரோ கண்டிப்பா வீடு கட்டுவாங்க, அல்லது ஒரு சின்ன நிலமாவது வாங்குவாங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசிலாம் இந்த பீரியட்ல தாராளமா எடுத்து செய்யலாம். ஸோ ரொம்ப முக்கியமா மேஷராசிக்கு 8வது வீட்டை குரு பார்க்கறதுனால கடன் பிரச்சனைகள்ல இருந்து அவர்கள் மீண்டு வருவார்கள். ஏற்கனவே கிரெடிட் கார்டு லோன் இருக்கு சார், அல்லது சின்னதா ஒரு கடன் வாங்கிட்டு அதுக்கு நிறைய வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷத்துல அந்த கடனை அடைத்து முடிப்பீங்க. ஏற்கனவே வாரா கடன்கள் உங்களுக்கு வசூல் ஆகும். வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். கூட்டு தொழில் அல்லது 3வது நபர்களால் ஒரு நல்ல ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேஷராசிக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு திடீர்னு ஒரு நபர் அறிமுகமாவாங்க. அந்த நபரால் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த 12 மாசத்துக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதா இருக்கும். ரொம்ப முக்கியமா சமசப்தம பார்வையா 10வது வீட்டை மேஷத்துக்கு குரு பார்க்கறது இந்த வருஷத்துல கண்டிப்பா ஒரு புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் மேஷராசிக்கு கொடுப்பார். சார் வேலையை இழந்துட்டேன், கண்டிப்பா வேலை கிடைக்கும். சார் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் வேணும், நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி பல வெளிநாட்டு கனவுகளோடு வாழக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா வெளிநாடு பயணங்கள் அமையும். வெளிநாட்டில் இருக்க சார் பிஆர் அப்ளை பண்ணலாமா, கண்ணை முடிட்டு அப்ளை பண்ணுங்க. நிறைய தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வ வழிபாட்டால் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம். மேஷராசி எதில் கவனமா இருக்கணும்னு சொன்னா குழந்தைங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. பிள்ளைகளை பூத கண்ணாடி வச்சு பார்க்காதீங்க. அதுல குறிப்பா முருகப்பெருமானுடைய வழிபாடை இந்த வருஷம் முழுக்க நீங்க செய்யறதுனால குருவால் ஏற்படக்கூடிய எல்லா நல்ல பலன்களையும் நீங்கள் அனுகூலமாக அனுபவிக்கலாம்.